கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த கன்னி ராசி ஆண்கள் மிகவும் பொறுப்பான ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தை மிகவும் முக்கியமா நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு கடமை உணர்வோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராகவும், பணத்தை கவனமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நபராகவும், மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இந்த கன்னி ராசி ஆண்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கும். தங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. உங்களுக்கான ஒரு விருப்பங்களையும் மற்றவர்களிடம் கூற மாட்டீர்கள். இது எப்பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே இருக்கும். யாருக்கும் தெரியாமலும் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கன்னிராசி பெண்கள் இருக்கிறார்கள். இந்த கன்னிராசி பெண்கள் மிகவும் பொறுமையான ஒரு நபராக இருப்பீர்கள். ஆண்கள் பொறுப்பான ஒரு நபராகவும், பெண்கள் பொறுமையான ஒரு நபராகவும் எப்பொழுதும் இந்த கன்னிராசியில் விளங்குவீங்க. உங்களுடைய குடும்பத்தை கட்டுப்பாட்டுடன் நீங்கள் நடத்துவீர்கள். உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்திற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்களால் முடியும் அப்படின்னா இந்த கன்னிராசி பெண்களால் மட்டுமே அது முடியும். இவர்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நபராக எப்பொழுதும் இருப்பீர்கள். அனைவரையும் கவனிக்கக்கூடிய ஒரு மனமானது கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. யார் என்ன தவறு செய்தாலும் சரி, புதியதாக ஒரு நபர் உங்க வீடு தேடி வந்தாலும் சரி, அனைவரையும் வாணி ஏற்றுக்கொண்டு அவர்கள் போக்கிலும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். தியாகம் செய்ய தயங்காத ஒரு நபராக இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளோ பணமோ எதை பற்றியும் யோசிக்காம உடனே எடுத்து கொடுப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராக இந்த கன்னி ராசி பெண்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வெளியில் காட்டவே மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை உங்களுடைய மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் அப்படிங்கிறது இல்லை, கடன் பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு கேள்வியானது இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையை விட என் குடும்பத்திற்காகவே அதிகம் வாழ்ந்தேன். குடும்பத்திற்காக மட்டுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசி மக்களின் வாழ்க்கையை யாராவது உண்மையாக கவனித்தால் ஒரே ஒரு விஷயமானது புரியும். அது முழுமைக்கும் கவனித்தால் மட்டுமே புரியும். சும்மா பேச மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களால ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாது. அவங்கள உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்த நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எதையும் நீங்கள் வெளியில் கூறவே மாட்டீங்க. முக்கியமா உங்களுடைய பெற்றோர்களிடம் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு என்று எதையும் கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க உழைத்த சில நாட்கள், சில வாழ்க்கைகள், இதை பற்றி இப்பொழுது காண்போம். நீங்கள் சிறிய வயதிலிருந்தே ஒரு பொறுப்புடன் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். சிலருக்கு குடும்பத்தின் பொருளாதார நிலை, பெற்றோரின் பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளின் பொறுப்புகள், இவை அனைத்தும் உங்களுடைய தோள்களில் நிச்சயமாக இருந்திருக்கும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய தோள் மீது இப்படிப்பட்ட பொறுப்புகள் அனைத்தும் விழுந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய கனவுகளை கூட குடும்பத்திற்காக நீங்கள் விட்டுவிட்டு குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருந்திருப்பீங்க. குடும்பத்திற்காக நீங்கள் தாங்கிய கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இந்த கன்னிராசி மக்களின் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மிகவும் பொதுவானதாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. கஷ்டப்படுவது நீங்களாக இருக்கும். ஆனால் பேர் வாங்கி கொண்டு போவது வேறு ஒரு நபராக இருக்கும். நீங்கள் அதிகமாக உழைத்திருப்பீங்க. ஆனா அதற்கேற்ற ஒரு மரியாதையானது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்காக செலவழிக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்காக செலவழிக்காம குடும்பத்துக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. குடும்பத்துக்காக எல்லாம் வாங்குறதாக இருக்கட்டும், காய்கறியிலிருந்து வீட்டோட மொத்த செலவையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனா உங்களை யாரும் கண்டு கொள்ளாமையே நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் இதையெல்லாம் நீங்க செய்தீங்க தெரியுமா? உங்களுக்கு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு பிடித்த ஒன்று, உங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் விட பிடித்த ஒன்று அப்படின்னா உங்களுடைய குடும்பம் மட்டுமே. நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை விட உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியை முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில பல தியாகங்களானது இருந்திருக்கும். இந்த ஒரு வாழ்க்கை உங்களை எப்படி தெரியுமா பாதித்திருக்கும்? இந்த பொறுப்புகள் உங்களை மிகவும் உழைக்க வைத்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் மிகவும் சோர்வாக இருந்திருக்கலாம்.
மன அழுத்தம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மாறும் அப்படிங்கன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும். இது அனைத்தும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் நாளை முதல் தான் உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணும். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய உழைப்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு அதிக அளவில் ஒரு பாராட்டுகளையும் ஒரு மதிப்பையும் உங்கள் மீது வைப்பார்கள். எனவே அது அனைத்தும் நாளை முதல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அது எப்படி ஏற்படும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது வெடிக்கப் போகிறது. அதை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடுபாடானது வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் மாடு போல உழைத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த ஒரு கவலையானது இருக்காது. ஏன் தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் நகரப்போகிறது. இந்த கிரகங்களின் உதவியால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கிரகங்கள் உங்களிடம் சொல்லப் போவது என்ன தெரியுமா? இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் இப்பொழுதும் அறிவையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இதனால இந்த புதன் பகவான் உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உதவிகரமாக இருக்கும். தனிநபராக உழைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக இன்னும் சில நபர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ. இதுவரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உங்களுடைய குடும்பத்திற்காக நிறைய பண்ணுவாங்க. இதனால் உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு பாதி சுமையானது குறைக்கப்படும். இதனால நீங்க அதை நினைத்து சந்தோஷப்படுவீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய கிரகங்கள் புதன் பகவான் மட்டுமே. புதன் பகவான் தான் இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த வகையில் நிச்சயமாக மாற்றும். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல செய்திகள் மட்டுமே வரும். இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட கெட்ட செய்திகள், கெட்ட விதங்கள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகள் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் ஒரு வேலைக்கு நிரந்தரமாக உங்களால செல்ல முடியவில்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு உங்களால செல்ல முடியும். இப்பொழுது ஒரு சாதாரண வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் எதிர்பார்த்த வேலைக்கு நிச்சயமாக நீங்க செல்வீர்கள். குடும்பத்தில் ஒரு அமைதியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உடனே உங்களுக்கு கிடைத்து விடாது. மெல்ல மெல்ல பொறுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைத்து விட்டது அப்படின்னா அது நிலையாக உங்களுக்கு நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப் போகிறது. இந்த அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாக திறந்து வைக்கக்கூடிய ஒரு கதவாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய தொழில் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய தொழில் எந்த ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த ஒரு தொழில நல்ல ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் நல்ல ஒரு லாபம் கிடைத்து நல்ல ஒரு மாற்றம் உங்களால உருவாக்க முடியும். எதிர்பாராத ஒரு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது. உங்களுடைய உழைப்புக்கு இப்போதுதான் பலன் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் பலன் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இதனால்தான் உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தையே சந்திக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா திரும்பும்? இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய மனமானது மனதில் அமைதியானது அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இதனால் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு நிலைக்கு நிச்சயமாக செல்லும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு வெற்றியின் மூலம் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல நல்ல ஒரு பாதைக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு காலம் அதிகரிக்க உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது புதன்கிழமை நாட்களில் விநாயகரை நீங்கள் வழிபட வேண்டும். பச்சை நிறை ஆடை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு விநாயகருக்குரிய மந்திரங்களை விநாயகர் கோவிலில் வைத்து காலையிலோ மாலையிலோ எப்பொழுதாவது அந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய கிரகங்களின் பலனும் உங்களுக்கு அதிகமாகவே மாறிவிடும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க குடும்பத்திற்காக உழைத்திருப்பீங்க. அந்த தியாகம் அனைத்தும் வீண் போகாது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையே ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கு இப்போது நல்ல ஒரு பலனானது கிடைக்கப் போகிறது. எனவே எதனை நினைத்தும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைத்திற்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய தொழில் எந்த ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாலும், இதுவரைக்கும் அந்த ஒரு தொழில்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும், இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் நல்ல ஒரு லாபம் கிடைத்து, நல்ல ஒரு மாற்றம் உங்களால உருவாக்க முடியும். எதிர்பாராத ஒரு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது. உங்களுடைய உழைப்புக்கு இப்போதுதான் பலன் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் பலன் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தையே சந்திக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா திரும்பும்? இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய மனமானது மனதில் அமைதியானது அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இதனால் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு நிலைக்கு நிச்சயமாக செல்லும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு வெற்றியின் மூலம் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல நல்ல ஒரு பாதைக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு காலம் அதிகரிக்க உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது புதன்கிழமை நாட்களில் விநாயகரை நீங்கள் வழிபட வேண்டும். பச்சை நிறை ஆடை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு விநாயகருக்குரிய மந்திரங்களை விநாயகர் கோவிலில் வைத்து